சார், தொடர்ச்சியாக டிடிவி தினகரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் அதிமுக குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வராங்க. டிடிவி தினகரன் கூட மதுரையில் பேசும்பொழுது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னா அதிமுக அழிவு பாதைக்கு செல்லும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கூட்டணி குறித்து பொதுவாகவே, அதாவது பிஜேபி அல்லாத மற்ற கட்சிகள், அது எந்தெந்த கட்சிகள் எங்களோடு வருவது என்பது குறித்தெல்லாம் கட்சியை பொறுத்தவரையில் முடிவு செய்யும், பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். அதுக்கு 15 மாத காலம் இருக்கின்ற நிலை. ஆனால் பிஜேபி பொறுத்தவரையில் பொதுச் செயலாளரை தெளிவுபடுத்திட்டார். நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை பலமுறை பொதுச் செயலாளர் அவர்கள் கழகத்தினுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே அது தெரிவித்துவிட்ட நிலையில் அது குறித்து அவர் பொதுச் செயலாளர்கிட்ட கருத்தை தான் நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, டிடிவி பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தை விட்டு எந்த அளவிற்கு அவர் மேலே அவர் மேலே அந்த வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கி பிஜேபி கிட்டே இன்றைக்கி சரண்டராக இருக்கார். இன்றைக்கி பிஜேபி கிட்ட ஒரு சரண்டராக ஒருத்தர் அவரும் நீங்கள் பிஜேபிக்கு வாங்கன்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தோடு இயங்குகின்ற இயக்கம். எனவே திரு டிடிவி காலில் போல் யார் காலில் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்கிட்ட கட்சியினுடைய நிலைப்பாடு பொதுச்செயலாளர் எடுத்தது அந்த நிலைப்பாடு தான் தொடரும். எனவே அது எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை என்றுதான் பொதுச்செயலாளர் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். அமித்ஷா நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது அம்பேத்கர் குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த போற்றுதலுக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய நாட்டிற்கு அளித்தவர். இன்றைக்கும் இந்தியா முழுவதும் போற்றக்கூடிய ஒரு தலைவரை போற்றப்பட வேண்டும் ஒழிய அவருடைய புகழ் ஒரு சிறுமைப்படுத்துகின்ற எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. எனவே அப்படி ஒரு சிறுமைப்படுத்துகின்ற அந்த செயலை செய்தால் மக்களை பொறுத்தவரை நிச்சயமாக யார் அம்பேத்கரை சிறுமைப்படுத்துகின்றார்களோ அவர்களை நிராகரிப்பார்கள். ஸோ அந்த வகையில் திரு அமித்ஷா அவர்களுடைய அந்த பேச்சு என்பது நிச்சயமாக பலதரப்பட்ட மக்கள் அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் அந்த கருத்தை பொறுத்தவரை அதனால் அவர்களுக்கு தான் பிஜேபிக்கு தான் பின் விளைவு அது கடுமையாக இருக்கும். அது KN நேரு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதிமுகவை கடுமையாக சாரி உங்களுடைய பொதுச் செயலாளர் கடுமையான விமர்சனங்களை அறிக்கை விட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லை, அதாவது பயம் என்ற அந்த ஒரு மையத்தை வச்சு சொன்னார் அவர். நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக பொறுத்தவரை எப்போதுமே ரெட்டை நாக்கு. ஒரு திருச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு டாட்டு உள்ள அந்த இடத்துல நாக்கை ரெண்டாக வெட்டி அதை ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது போலீஸ் நடவடிக்கை எடுத்துட்டு அது விஷயம். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாமல் இந்த ரெட்டை நாக்கு இருக்குன்னா அது திமுகவுக்கு மட்டும்தான் ரெட்டை நாக்கு, வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. நேற்று ஒரு கொள்கை, இந்த ஒரு கொள்கை, நாளை ஒரு கொள்கை. அப்படி நிறத்துக்கு ஏற்ற மாதிரி தம்மை மாற்றிக்கொண்டு பதவி சுகத்துக்காகவும் அதிகார சுகத்துக்காகவும் யார் காலில் வேணாலும் விழுவாங்க, யார் காலை வேணாலும் வாருவாங்க, எந்த அளவும் இறங்கி போவாங்க. ஆனால் அந்த ஒரு நிலைப்பாடை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடுத்தது கிடையாது. ஒரு விஷயம் பயம்ன்றது. திரு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர், அவங்க அப்பா இன்றைக்கி முதலமைச்சர் அந்த காலத்தில் சர்க்காரியாக கண்டு யார் பயந்தது? சர்க்காரியா ஊழல் குற்றவாளின்னு சொல்லிட்டு சர்க்காரியாக பயந்து அன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனையில் அன்றைக்கி உரிமையை விட்டு கொடுத்தாரு. காவிரி நதிநீர் கண்டு யார் பயந்தது? சர்க்காரியாக குற்றம் மூலம் நம்ம உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்கள், பரதவர்கள் அவர்களுடைய அந்த உரிமையை விட்டு கொடுக்கின்ற வகையில் பச்சை கொடி காட்டி அதன் மூலம் கச்சைத்தீவை தாரை வார்த்தது. அந்த கச்சைத்தீவு பயம் யாருது? திரு மு. கருணாநிதி. அது முல்லை பெரியாறு ஒரு பிரச்சனை வருது அன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது.
உடனே என்ன பண்ணுறாரு அன்றைக்கி மத்திய அரசுக்கு பயந்து அன்றைக்கி என்ன பண்ணுறாரு அன்றைக்கி மதுரையில் வந்து திரு கருணாநிதி அன்றைக்கி இருந்த உண்ணாவிரதம் அன்றைக்கி ஒரு போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு வந்தார். வரலாறு திரும்பி பாருங்கள். அப்போ முல்லை பெரியார் பயம். அதே போன்று கருணாநிதிக்கு அன்றைக்கு எல்லா விதத்துலேயும் வந்து தமிழ்நாட்டு உரிமைகள் விஷயத்தில் பயம் இருந்த சூழ்நிலை. இன்றைக்கு ஸ்டாலினுக்கு பயம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க மேலே இடி பயம். அவங்களுடைய கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போயிடுவாங்க, உள்ள தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் பயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து போதை வஸ்துகள் தமிழ்நாடு முழுவதும் நல்லா பரவுது, போதையை கண்டு பயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த எவ்வளோ பிரச்சனைகள், நீட்டு பயம், தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் வீதிக்கு இறங்கி போராடுறாங்க, அவர்களை கண்டால் பயம். இப்படி ஒட்டுமொத்தமாக தெனாலி போல ஒரு பயம் 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 சொல்லிட்டு அந்த ஒரு மேனியா, அதாவது பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் பயம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பயமே உருவானவர் தான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் என்பதை இன்னைக்கு சொல்கிறேன். இதை இவ்வளோ மறைச்சிட்டு இன்னைக்கு போய் ஒரு பொதுச்சேவை மேலே சொல்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரை நிச்சயமாக யார் வந்து பயந்துருக்கிறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயம் தெரியும். திரு ஸ்டாலின் வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டால் இவர் பிரைம் மினிஸ்டர் உடனே கொடுக்குறார். திரு உதயநிதி ஸ்டாலின் இப்போ துணை முதலமைச்சர், அன்னைக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கும் போது அமைச்சர் எந்த காலத்திலாவது ஒரு அமைச்சர் போய் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சாரா? இவ்வளோ காலம் மோடி பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, ஒரு கார்ப்பரேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிவிட்டு. அந்த கார்ப்பரேட் கவர்மெண்ட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற மோடி யாராவது மந்திரியை போய் சந்திச்சிருக்காரா? அப்போது திமுக வந்து தன்னுடைய மகன், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே மோடி சந்திருக்காருன்னு சொல்லலாம். அப்போது பிஜேபியினுடைய செல்ல குழந்தை திமுக, பிஜேபியினுடைய பாச குழந்தைகள் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் ரெண்டு பேரும். அவங்க எப்போ வேணாலும் கேட்பாங்க. இப்போ கூட இலங்கை பிரதமர் வந்தார் திசநாயகா, அவர் வந்தோன்னும் இவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி ஆண்டாண்டு காலமாக பழங்குடியின மக்களாக பழங்குடியினர் அந்த சாயலில் விட்டிருக்கின்ற மீனவர்கள், பரதவர்கள், அவர்களெல்லாம் துன்பப்படுகின்ற நிலையில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலையில் அந்த தாக்குதல்களும் தடுத்து நிறுத்தி சிறையில் விடுதலை செய்யணும் மீனவர்களை, அதே போல் படகுகளை விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தாவது போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இதை சொல்லுங்கன்னு சொன்னாரா? பிரைம் மினிஸ்டர் அங்கே பேசியிருக்காரு, அது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனால் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஏன் அதை வாய் திறக்கல? சரி, திசநாயகா அங்கே டெல்லிக்கு வரும்போது மீனவர்கள் அங்கே சிறையில் இருக்காங்க. அதே போன்று படகுகள் பிடிக்கப்பட்டு அங்கே நாசமாக போயிட்டுருக்கு. ஒரு படகு பார்த்தா 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ரூபாய் நாசமாக போயிட்டுருக்கு. ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு, இரு நாட்டு பிரதமரும் சந்திக்கிறாங்க. இவர் கேட்க வேண்டியதுதானே, இவர் ஸ்டாலின் என்ன கேட்கணும்? இந்த மாதிரி நல்லெண்ணத்தின் அடிப்படையில் 2 நாட்டும் பிரதமரை சந்திக்கிறீங்க, அந்த சிறையில் இருக்கிற மீனவர் விடுதலை செய்யுங்க, படகுகளை விடுவீங்க கேட்டாரா ஸ்டாலின்? கேட்கல. இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பரதவராகிய மீனவர்களுக்கும் பெருந்துரோகம், தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்தமாக துரோகம் விளைவித்து இன்னைக்கு தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டிய அந்த ஆனந்தத்தோடு தான் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கார ஒழிய நாடு எக்கேடு கெட்டு போனால் என்ன? இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான கொட்டு வச்சிருக்கு இன்னைக்கு. அதுவும் சிபிஐக்கும் பயம் வருது, அது என்ன சேர்த்துங்க அதில் சிபிஐக்கும் பயம். சிபிஐக்கு ஏன் பயப்படுறீங்க நீங்கள்? ஒரு கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டு ஒரு 65க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்கிறாங்க. அது உண்மை நிலை தெரியணும். எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இங்கே ஒரு நல்ல தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கொடுத்தது. அது என்ன ஒழுங்கு கொண்டு போக வேண்டியது தானே? மடியில் கனெல்லாம் மடியில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சிபிஐனா யார் வேணாலும் வரட்டும், ஐநா சபையோடு விசாரிட்டாங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வக்கு இருக்கா?
துப்பு இருக்கா, திராணி இருக்கா, எதுவுமே கிடையாது. உடனே அப்பீல் போடுறாங்க. அங்கே நாங்கள் கேள்வி போட்டோம். அப்பீல் போனோம்னா அங்கெல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதி சரியான கூட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு பயப்படுறீங்க நீங்கள்? அப்போ யார் உண்மையிலே பயப்படுறா? உண்மையிலே பயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார்? ஒட்டுமொத்தமாக திமுக தானே. இன்னைக்கு ஏன் உண்மை வெளியே வந்துடும்? சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லா உண்மைகளும் வரும். ஆளுங்கட்சியினுடைய அந்த தலையீடு, ஆளுங்கட்சிக்காரர்களுடைய அந்த உடன்பாடோடு வந்து கள்ளச்சாரம் விட்டது, இதெல்லாம் தெரிஞ்சு எக்ஸ்போஸ் ஆகிடும். அது வந்து அவங்களுடைய அந்த முகமூடி கிளி தெரியப்படும். எனவே அதுலேருந்து தப்பிப்பதற்காக இன்னைக்கு சிபிஐ வந்து வேணாம்னு சொல்லி போய் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சரியான கூட்டு தலையில் வச்சு இன்னைக்கு ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டால், அப்போது நேரு கூட்ட அறிக்கைக்கு உச்சநீதிமன்றமே பயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நான் சொன்னதெல்லாம் கணக்கு போட்டு இதையும் சேர்த்துங்க. அதை சரிப்பா, செல்ல குழந்தைன்னு சொன்னீங்க. ஆனால் செல்ல குழந்தை தான் வந்து ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் முன்னாடி இந்த செல்ல குழந்தை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த மசோதா வந்து கொண்டு வரப்பட்டு இப்போ கூட்டுக்குழுவுக்கு வந்து கொண்டு வருவாங்க. கூட்டுக்குழு வந்து அன்னைக்கு வந்து கூடும்போது தான் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் தெரிவிப்போம். எங்கள் நிலைப்பாடை தெரிவிப்போம். அது வரல வெயிட் பண்ணுங்க. வேறு ஒன்றும் கொஸ்டின் இல்லைல்ல? ஓகே. குழந்தைகளாக்கிட்டீங்க.